அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நேரமாக அழகாக வீட்டுக்கு போகிறோம், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நிம்மதியாக வந்தோம், அவர் அழகாக பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக போகிறோம். அதேமாரி அவர் கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும், அந்த சந்தோஷமே எங்களுக்கு. எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவர் வரணும். அவர் வந்தால் தான் இந்த இது மாறும். அவ்வளோ பேருக்கு நம்ம போட்டுக்கிறோம், சரி மாற்றி தான் போட்டு பார்ப்போமே, அவர் தான் வரட்டுமே, அவருன்னா ஜனத்துக்கு செய்கிறாருன்னு நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். அதுவே சந்தோஷம். ஆமாம், ஆனால் நாங்களே நினச்சோம், ஐயோ விஜயே வரலையே, எதுலேயும் பேசவே இல்லையே, பாவம் அவர் மேலே ஏதோ சொல்லி இது மாதிரி பண்ணிட்டாங்களே, நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சாப்பாடு கூட எங்களுக்கு சாப்பிடணும் எங்களுக்கு அவசியம் இல்லை, அவரை பார்க்கணும், அவர் மூஞ்சில் சிரிப்பு பார்த்தோமா எங்களுக்கு அதுவே மனசு நிறைஞ்சு போச்சு. ஜனம் எல்லாம் ஒத்தியுமே இருந்து ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும், அதுவே சந்தோஷம் தான் எங்களுக்கு. லேடிஸ் ஓட்டு எல்லாருக்கும் விஜய் அண்ணனுக்கு தான். ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க, இந்த வாட்டி எங்கள் அண்ணன் வருவார், கண்டிப்பாக வரணும். நல்லா தான் இருந்தது, ஆனால் கரெக்டாக தான் பேசுகிறாரு அவர், எல்லாமே கரெக்டாக பேசுகிறாரு. இல்லை, அவர் கரெக்டாக பேசுகிறாரு, அவர் இதில் கரெக்டாக இருக்கிறாரு, அவர் மேலே எந்த ஒரு குறையும் நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருந்தால் போதும். இப்போ எவ்வளோ நானாவோ சொல்கிறாங்க, அதுவே பயமாக இருக்குது. நாங்களும் 2 பொண்ணு தான் வச்சுக்கிறோம், அதுங்களாம் நல்லா இவர் வந்து நல்லா பாதுகாப்பாக அதுங்க நல்லா வேலைக்கு போய் நல்லா இது பண்ணி இருந்தால் சந்தோஷம். கண்டிப்பாக வரணும், விஜய் அண்ணா வரணும், அவ்வளோதான். தளபதி வரணும். அவர் என் கூட பிறந்த அண்ணன் விஜய் அண்ணன் வரணும், கண்டிப்பாக அவர் வருவார், அவர் வந்து இந்த ஆட்சியில் நல்லா செய்வார். நாங்கள் எல்லாரும் நம்பிக்கை வச்சுக்கிறோம், கண்டிப்பாக வரணும். ஜனங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை வர வைக்கணும், அவதே சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆச்சு. எனக்கு 40 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஃபேன். இப்போ பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரை கட்சிக்காக மக்கள் வந்திருக்கிறது பெருமை, ரொம்ப பெருமையாக மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் அழுவாருன்னு பார்த்தோம், ஏன்னா இவ்வளோ மக்கள் திருப்பி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ இதில் நடந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் கழிச்சு அவர் வந்து நம்மளை பார்த்தோன்னே ஒரு கண்ணீரோடு வருவார்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் நம்ம மக்கள் எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவர். அதனால் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இவங்க வந்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்களாம் வரணும்னு ஆசையாக இருந்தது, கூப்பிட்டு வர முடியல குழந்தைங்கள. நியூஸ் டெய்லி பார்க்குறோம், நாங்களும் எல்லா நியூஸும் பார்ப்போம். ஆனால் அது மக்களை வந்து அது போல் சொல்லணும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் நாங்கள். அதுமாதிரி பேசக்கூடாது யாருமே. இப்போ விஜய் அண்ணாவும் சரி, வேறு கட்சிக்காரங்க சரி, மக்கள் என்ன அவங்க கிடையாது. மக்களை வந்து நீ தற்கூறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யாருமே விடக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டார்டிங்கில் சொல்லுவாருன்னு பார்த்தோம், ஆனால் அவர் பாதி பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்தா, அந்த நடுவில் சொன்னதுனால கொஞ்சம் எல்லாருமே டல் ஆகிட்டாங்க. அதான் கொஞ்சம், ஏன்னா வந்தோடனே சொல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னுவார் கொஞ்சம். ஏன்னா அவர் கொஞ்சம் இதெல்லாம்னால அவர் பேசுறதுக்குனால கொஞ்சம் தடையாக இருந்ததுனால இப்போ அவர் தெளிவு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறோம். நிறைய தெளிவாக பேசுகிறாரு, கருத்தோடு பேசினார். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அப்படி இருந்தார், இப்போ நல்லாவே பேசினார். நான் எல்லா இதுலையும் டிவியில் பார்த்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு, விழுப்புரம், எல்லாமே திருச்சி, கரூர் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்பீச்சு பயங்கரமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. 2026 எதிர்பார்ப்போன்னாரு, நிச்சயமாக எதிர்பார்ப்போன்னு தான் சொல்லிட்டு போனார். அது நம்ம தான் மனசு வச்சா தான் நடக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாமே வந்து கரூர் மக்கள் போகிற இடம்லாம் சாப்பாடு போனால் 1 லட்சம் 2 லட்சம் பேர் வராங்க. இதுமாதிரி சிம்பிளாக பண்ணுற இடத்துல சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்து தான் அவனை மக்கள். ஏன்னா காலையில் 8 மணிக்கு வந்திருப்பாங்க, 7 மணிக்கு வந்திருப்பாங்க, 12 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சமைக்க முடியாது. அதனால் இப்போ சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டோம், எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில், அது பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து அவர் ஹாப்பியாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனர்ஜியோட திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். கன்ஃபார்ம் கம்பேக் தான் இது. சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. என்னென்னா பிளாஸ்டாக இருந்துச்சு. ஸ்பீச்னா என் நெஞ்சில் கூட இருக்கும், அதுதான், அது மட்டும்தான். அது சொல்ல மாட்டாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சோம். லாஸ்ட்டாக அது சொல்லி முடித்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. இல்லை, ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போ செகண்ட் டைம் போடணும். கன்ஃபார்ம் விஜய் தான் 2026 வருவாருன்னு எதிர்பார்க்குறோம்.
அது எப்படி சொல்லும் போது எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் தான் ஓட்டு போட்டோம், எங்களையே தற்கூரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்பயும் ஓட்டு போடுவோம், அந்த தற்கூரி தானே ஓட்டு போட்டாகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் கன்ஃபார்ம் இருக்குது. அவர் நடிகர், அரசியல் தாண்டி ஒரு நடிகராக ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்களுக்காக செய்யறாருன்னு ஓகே, இருந்தாலும் அவர் நடிகராக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கன்ஃபார்ம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. தேங்க்யூ. அந்த அளவுக்கு அந்த வேதனை எப்படி அனுபவிச்சிருக்கிறாருன்னா, படம் வரக்கூடாது, இந்த தடைகளை நீங்கள் இங்கே தான் போகணும், அங்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு, ஒரு கண்ட்ரோல் போட்டு, கரூரில் ஒரு பிரச்சனை, எங்கெங்கே போகிறாரு அங்கங்கே போகிற இடத்துல எல்லாமே கரண்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனுங்களை ஏற்படுத்துறது தான் இந்த கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணின்னு இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு இந்த கவர்மெண்ட்டே நான் கையில் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சு என்ன ஆட்சிக்கு நல்லது பண்ணுறது இல்லை. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வீடு இல்லாத ஒரு குடும்பம் இருக்கவே கூடாது, வீடு இல்லாத குடிசை வீட்டில் வாழக்கூடாது, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அதான் சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்கணும், எல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும், அந்த இழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதி சொல்கிறாரு. சரிங்களா? அதோடு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அரசியல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சம விருந்து யாருமே வச்சதே கிடையாது. சாப்பாடெல்லாம் அருமைங்க. சாம்பார், ஒயிட் ரைஸ் தான், ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், பாயாசம், சப்பாத்தி, எல்லாமே இதை எந்த ஒரு அரசியல்வாதியும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. 50 ஆண்டு காலமாக எங்கே போயிட்டீங்க? எங்கள் ஓட்டு சூறையாடிட்டீங்களே, சூறையாடினீங்களே, வாங்கிட்டு ஒரு பிடி சோறு கூட போடலையே. யார் போட்டா? டிஎம்கே போட்டாளா, ஏடிஎம்கே போட்டாங்களா? யாருமே போடலையே. சாப்பாடாச்சு தளபதி கூப்பிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு மேடையில் சொல்கிறப்ப அந்த சாப்பிட்டது சாப்பாடே தேவையில்லை, அவர் சொன்னதே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. சாப்பிட்டு போங்க அப்படின்றது சொல்கிறப்ப அந்த வயிறே எங்களுக்கு நிறைஞ்சு போச்சு. நான் லோக்கல் தான், இந்த ஊர் தான், நான் எங்கள் ஊருக்கு வந்துக்கிறாரு விஜய்ன்றப்போ நான் தீவிர அஜித் ரசிகர். நான் என் பேர் ரெட்டு. ஆனால் இருந்தாலும் தீவிரமாக விஜய்க்கு மாறினதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அஜித் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அவர் ரேஸுக்கு போகிறாரு, விஜய் வந்துட்டார், அஜித் விஜய் 2 தான் ஆப்ஷனு. குரல் கொடுத்தாரு அப்படின்னாக்கா அது மறைமுகமாக தான் குரல் கொடுப்பாரு. அவர் தனியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அஜித் ஒரு மீட்டிங்கில் டிஎம்கே மீட்டிங்கில் அஜித் வலுக்கட்டாயமாக ப்ரெஷர் கொடுத்து அந்த மீட்டிங்க்கு கலைஞர் இருக்கு சொல்ல, இவரு இருக்கு சொல்ல, நம்ம கலைஞர் இருக்கு சொல்ல அஜித்தும் விஜயும் சூர்யா எல்லோரும் உட்காரணும் இந்த மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர், முக ஸ்டாலினும் எல்லோரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் மேடைக்கு நீங்கள் வந்தால் தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. நைட்டாக போய் நீ உக்காரணும்னு சொல்லிட்டு மீடியாவிலே நேராகவே பேட்டி கொடுத்துட்டாரு. என்னை சண்டை போடுறாங்க, என்னை வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க, என்னை மேடையில் உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கில் கலைஞர் எதிர்க்கவே சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் அரசியல் அவருக்கு விருப்பம் இல்லை, அஜித்துக்கு விருப்பம் இல்லைன்னா அஜித் ரசிகர் நாங்கள் அரசியல் இல்லாத வாழ்க்கையே இல்லையா? அரசியல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் அப்படியே அஜித் ரசிகர் மொத்த பேருமே விஜய்க்கு அப்படியே மாறுறோம். இப்போது அஜித் ரசிகர் மொத்த பேருமே அப்படியே தலைக்கே மாறுறோம். தமிழ்நாடே செதற போகுது. பிளாஸ்ட்டுன்னு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையை அவர் சொல்லவே கூடாது. எந்த அளவுக்கு அவருக்கு மனசில் வலி இருந்திருக்கும். பிளாஸ்ட்டு, திருப்பி பிளாஸ்ட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்கில் அவர் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பீச்சு, ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கான மனசில் அந்த அளவுக்கான வலி இருக்குது அவருக்கு. அதுதான் நான் ஒரு மாற்றுக் கட்சி ஒரு ஒன்றிய துணை செயலாளர் தான், இருந்தாலும் விஜய்க்கு தான் எங்களுடைய ஓட்டு. ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், விஜய் வராரு, வந்த உடனே நல்லது கேட்குறாரு, நல்லதே செய்ய போகிறேன்றாரு, 500 கோடி விட்டு வராரு. 500 கோடி எனக்கு காசு முக்கியம் இல்லை, காசு எனக்கு முக்கியமே கிடையாது, நான் லாஸ்ட்டு ஒரு படம் மட்டும் நடிச்சுங்கிறாரு, அதோட நான் படம் நடிக்க மாட்டேன், எல்லாத்தையும் விட்டு அப்போ வரப்போ ஒரு மனுஷனை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாது ஜனங்க. இன்னமும் ரெட்டை இலை சூரியன் எங்கள் சும்மா வயசான கைவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நிற்று வைங்க பூத்தில் கேட்கப்பா, இலைக்கு போடணும்பா, சூரியனுக்கு போடணும்பா, எதுக்கு போடுற புதுசாக ஒரு ஆட்சி அமையக்கூடாதா? அதனால நாங்கள் முன்னேறக்கூடாதா? புரியுதுங்களா இல்லையா? புதுசாக ஒரு ஆட்சி அமையக்கூடாதான்ற
இந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அவருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் பேசுகிற பேச்சு வந்து சாதாரணமான பேச்சு இல்லை. ஒன்று அவர் சொன்ன மாதிரி வெடிகுண்டு தான். அது வெடிக்க போது 2026 வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் மட்டும்தான் வருவார். விஜய் வருவார்னா அது 2026 எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய இதுவே இருக்குது, ஒரு வட்டமே இருக்குது. அந்த வட்டத்தை வென்றுட்டு வருவார்.